Hey guys, hello everyone. Welcome back to my YouTube channel Ultimate Traveler. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கான ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து வெல்லம், உருண்டை வெல்லம், அது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலில் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து சீவீட் அண்ட் வெர்மி கம்போசிட் இருக்குது. அதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 2 days ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மரத்தில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீவீடு. ஓகே, சீவீடை வந்து நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியில் கரைக்கணும். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சீவீட் மிக்ஸு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வருது. பார்த்திங்களா எவ்வளோ ஏரேஷன் இருக்குது பாருங்கள். சீவீட் பியூர் ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரியோட சீவீடு. ஸோ இதை தான் மிக்ஸ் பண்ணுறோம் இது கூட. ஸோ கைஸ், நான் இன்னொரு சீவீடை வந்து இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ஸோ உள்ளேருந்து எவ்வளோ ஏரேஷன் வருதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். நான் எதுவுமே பண்ணல, உள்ளே எவ்வளோ ஏரேஷன் வந்து அது வச்சுருக்குன்னு பாருங்கள். பார்க்கலாம், கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் சீவீட். பியோர் ஆர்கானிக் மேன்யூர் பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் பண்ணுறது ஒரு 200 மரத்துக்கு ஒரு பேரலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து சீவீடு வந்து ஒரு 10 லிட்டர் வாங்கியிருந்தோம். அது வந்து பிளாக் கலரில் ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 200 லிட்டர் பேரலில் நாங்கள் மிக்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சோயா லெசிஸ்தின்னும் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணோம். எங்களோட ஓன் நாங்களே தயாரித்த தேங்காய் எண்ணெயும் கூட மிக்ஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து டெண்டர் கோகனட்டோட ஷைனிங்கும் டெண்டர் கோகனட் அவுட்புட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து தேங்காவும் இளநியும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இது எல்லாமே அதாவது சீவீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போசிட்டு, வேம்மு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி, கடல் பாசி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மரத்துக்கும் வந்து 1 லிட்டர் வந்து நாங்கள் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் எப்படி ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஸோ நீங்கள் இப்போது டெண்டர் கோகோனட் அவுட்புட் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.